நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்படி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்படி ஹே 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 வளர்ப்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்படி அட்ரஸ் நோட் பண்ணிட்டீங்கல்ல? வெட்டிங் கார்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. தம்பி ஒரு 10-15 பத்திரிக்கைய வெரைட்டி அனுப்பி வைங்க. நல்ல மாடல்ஸா பார்த்து நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. என்னத்த நீங்க ஒரு பக்கம் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பரபரப்பா வேலை பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும்னு ஒருத்தி கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பாக்குறா. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றீங்க அத்த? யார் அந்த பொண்ணு? வேற யாரு? உன் தங்கச்சி பொண்ணு அஞ்சலி தான். அஞ்சலியா? என்ன பண்ணா? இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றான். நான் என்ன சொல்றேங்கிறத மட்டும் நீ நல்லா கேட்டுக்க. வர 21ஆம் தேதி உனக்கு கல்யாணம். உன் கழுத்துல தாலி கட்ட போறது சங்கர். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் வரேன். அப்பப்பா, நம்ம அஞ்சலியா இப்படி பேசுறான்னு நானே திகைச்சு போயிட்டேன். உனக்கு ஒரு கல்யாணம்னு நடந்தா அது சங்கரோட தான் நடக்கும்னு ரோஜா கிட்ட அடிச்சு பேசுறா. எனக்கு என்னமோ அவ பேச்சல ரோஜா மனசு மாறிடுமோன்னு பயமா இருக்கு தம்பி. சரி சரி, இத பெருசுப்படுத்தாதீங்க. அவ சின்ன பொண்ணு. ஏதோ சங்கர் மேல உள்ள பாசத்துல அவ அப்படி பேசியிருக்கா. விடுங்க. என்ன தம்பி இத சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? அஞ்சலியுடைய நடவடிக்கை பாக்குறப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்ன்ற வெறி அவகிட்ட தெரியுது. இப்பவே கொஞ்சம் தட்டி வைக்கிறது தான் நல்லது. அப்படி எதுவும் நடக்காது. நம்ம விருப்பப்படி ரோஜா கழுத்துல தாலி கட்ட போறவன் அந்த மகேஷ் தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னமோப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஆச்சு, அந்த அஞ்சலி ஆச்சு. ஏய் பாட்டி, எங்க வீட்டுக்குள்ளே புகுந்து எங்க பொண்ணை தட்டி வைக்க சொல்றியே? என்ன தைரியம் உனக்கு? என்னப்பா, உங்க நன்மைக்கு தானே சொல்றேன். இந்த பார் தம்பி, உன் பையன் எம்எல்ஏ எரிஞ்சு விடாரான். டேய், உள்ள போடா. நான் உள்ள போறது இருக்கட்டும். முதல்ல நீங்க போய் ரோஜாவோட கல்யாணத்தை நிறுத்துங்க. இல்ல நானும் அஞ்சலியும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்க மூஞ்சில கரிய பூசிடுவோம். ஜாக்கிரதை. பாத்தியா 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 தம்பி, ஒரு பெத்த அப்பனை பார்த்து பேசுற பேச்சா இது? விடுங்கத்த. வெத்து சவடால் வேலைக்கு ஆகாதுன்னு பாவம் அவனுக்கு தெரியல. ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நல்லது கெட்டதை சொல்லி அடுத்தவங்களை வழி நடத்த வேண்டிய நீங்களா ரோஜாக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க துணிஞ்சீங்க? என்னால நம்பவே முடியலமா. யார் யாருக்கு எப்படி எழுதியிருக்கோம் அதுபடிதாமா வாழ்க்கை அமையும். இதுல நம்ம கையில என்ன இருக்கு? இல்ல, எங்க மாமாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கீங்க. பண்ணுன தப்ப மறைச்சு விதி மேல பழைய போடாதீங்கம்மா. இப்போ ஒண்ணு கெட்டு போல. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கம்மா. எங்க மாமாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அஞ்சலி, உன் மாமாவை பத்தி நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. மகேஷ கட்டிக்க ரோஜாவே சம்மதிச்ச பின்னாடி யார் என்ன பண்ண முடியும்? இல்லம்மா, ரோஜாவை பத்தி எனக்கும் தெரியும். அவ முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. சங்கர் எனக்கு விட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு அவசர முடிவு எடுத்திருக்கா. அதை புரிச்சுக்கோங்க. சரி, ரோஜாவுடைய விருப்பம் என்னங்கிறது உனக்கு தெரியுது இல்ல? அதுபடி சங்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயாவது சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? சங்கரோட விருப்பம் உங்க பொண்ணு மேல இருக்கிறப்போ நான் எப்படி அவரோட வாழ முடியும்? இது விஷயமா நான் நேத்து ரோஜாவையும் சந்திச்சு பேசுறேன். வைராகியத்தை விட்டுட்டு இறங்கி வருவான்னு நினைச்சேன். அது நடக்கல. தயவு செஞ்சு நீங்களாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கம்மா. இல்லம்மா, ரோஜா ஒரு முடிவெடுத்தா எடுத்ததுதான். அதுல மாற்றங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஆக
இதுல நீங்க தலையிட முடியாதுங்கிறீங்க அப்படிதானே? ஆமா. சரி, இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்ங்கறத நானும் பாக்குறேன். ஆனா ஒண்ணு, பெத்த பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஏதோ நடக்கட்டும்னு உட்காந்துருக்கிறது அம்மாங்கிற ஸ்தானத்துக்கு அழகில்ல. நான் வரேன். அஞ்சலி சொல்றதுலயே நியாயம் இருக்கு. மகேஷ் மாறிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மகேஷ் என்ன பண்ணுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அஞ்சலி, அஞ்சலி, மாமா தான் உங்களை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாரே, அப்புறம் எதுக்கு வினை வந்தீங்க? கிளம்புங்க. அவர் உங்களை பார்த்தாருன்னா மறுபடியும் கண்ணா பின்னான்னு கத்துவாரு. எதுக்கு இந்த பிரச்சனை? கிளம்புங்க. அவர் என்ன திட்டி அனுப்பிட்டாருன்னா இந்த வீட்டு பக்கம் நான் வரவே கூடாதா? அஞ்சலி, இந்த வீட்டு மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற ஒருத்தன் அந்த திட்டத்தில் அவனு மனசு உடைஞ்சு போயிட மாட்டான். இதோ பாருங்க அஞ்சலி, நான் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசியே ஆகணும். ப்ளீஸ். சரி, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. அஞ்சலி, நான் சொல்றேன்னு தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா நீங்க இப்ப நடந்துகிட்டது மாதிரி நான் உங்க மாமா மனசை நோகடிச்சிருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? நான் எங்க அவரை நோக்கடிச்சேன்? பின்ன அவனுடைய விருப்பத்துக்கு மாறா நீங்க ஒரு பக்கம் ரோஜாவையும் சங்கரையும் சேர்த்து வைக்கணும்னு போராடுறீங்க. இது உங்க மாமாவுடைய மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? வினய், நான் எது செஞ்சாலும் அது இந்த குடும்பத்துக்கு கௌரவம் சேர்க்கிற விஷயமா தான் இருக்கும். இந்த குடும்பத்துடைய கௌரவத்துல தான் உங்க மாமாவுடைய மானமும் மரியாதையும் அடங்கி இருக்குங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க அஞ்சலி. அத நானும் ஒத்துக்கிறேன் வினய். ரோஜாவை அவரோட மருமகளை எதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னா அவரோட மரியாதை எந்த விதத்துல கெட்டு போக நீங்க நினைக்கிறீங்க? என்ன அஞ்சலி பேசுறீங்க? எந்த மனுஷனாவது தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தவனுடைய குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுக்கணும்னு விரும்புவானா? என்ன கேட்டீங்கன்னா உங்க மாமாவுடைய பிடிவாதம் 100க்கு 100 நியாயமானதான்னு நான் சொல்லுவேன். தப்புங்க. அவரோட பிடிவாதத்தால சங்கரோட வாழ்க்கை பாழாயிடுமேங்கிறத நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அஞ்சலி, சங்கர் விருப்பப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது உங்க மாமா தான் நீங்க சொல்றீங்களே, அதுதாங்க தப்பு. பின்ன வேற யாரு? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரோஜா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவிடாம குறுக்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, நீங்க தான். ஆமா அஞ்சலி, நீங்க மட்டும் இல்லன்னா சங்கர் இன்னைக்கு ரோஜாவோட இந்த வீட்டுல சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஆரம்பத்துல உங்க மாமா இந்த விஷயத்துல முரண்டு பிடிச்சிருந்தாலும் சரி போகட்டும் விடுன்னு அவங்க கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டியிருப்பாரு. இதுதான் உண்மை. நான் தான் எனக்கு சங்கர் வேண்டான்னு கிளியரா சொல்லிட்டேனே. அது மட்டும் சொன்னா எப்படி? எனக்கு வேறொரு மாப்பிளைய பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க கல்யாணமும் நடந்திருக்கும், சங்கருடைய கல்யாணமும் நடந்திருக்கும். உங்களை அறியாம நீங்களே சங்கருடைய சந்தோஷத்துக்கு தடையா இருந்துகிட்டு பாவம் உங்க மாமாவை போய் குறை சொல்றீங்களே, இது நியாயமா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலங்க. நீங்க யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இந்த குடும்பமே சந்தோஷமாயிடுங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நான் புறப்படுறேன். இந்த வினையை புரிஞ்சுக்கவே முடியல. நம்மளோட நியாயத்தையும் பேசுறான், அதே சமயத்துல சங்கரோட காதலையும் சரிங்கிறான். குழப்பிட்டு போறாங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறது? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொன்னா என்ன உங்க வெல்விஷரா வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். உங்க மகனுக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமா. சொக்கலிங்க சார் கூட இந்த மேரேஜ்ல ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிறாராமே. ஆமா, அதுக்கு என்னப்போ? வேண்டாம் சார், வேண்டாம். நடக்காத கல்யாணத்துக்கு ஏன் இப்படி 2 பேரும் ஓடி ஆடி வேலை பாக்குறீங்க? இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? விட்டுருங்க சார். என்ன உளர்ற? சார், நான் உளர்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் தெளிவா பேசுறேன் சார், நல்லா கேட்டுக்கோங்க.
இந்த கல்யாணம் நடக்காது. வீணா எதுக்கு போய் பத்திரிகை எல்லாம் அடிச்சு கடைசியில அவமானப்பட்டு நிக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் என்ன மிரட்டுறியா? ஐயோ சார், நான் மிரட்டல சார். உங்க நன்மைக்காக ஒரு உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். என் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா அனுகூலம், மீறி நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவமானம் தான். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. பாய். யார்ப்பா போன்ல? அது சொக்கலிங்கம் பேசினாருப்பா. அப்படியா? ஆமா, அங்கிள் என்ன சொன்னாரு? ஒன்னும் இல்ல, மளிகை லிஸ்ட கடைக்கு அனுப்ப போறாரா, அதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சான்னு என்கிட்ட செக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா உண்மையை சொல்லணும்னா உங்களை விட சொக்கலிங்க அங்கிள் தான் என் கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. போன்ல பேசினவனும் சொக்கலிங்கம் தான் இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்கிறாருன்னு சொன்னா, மகேஷும் அதே சொல்லிட்டு போறானே. போன்ல யார் பேசியிருப்பா? அவன் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிறதா இல்ல அப்படியே தூக்கி போட்டுறதா? என்ன பண்ணலாம்? எதுக்கும் சொக்கலிங்கத்திட்ட பேசி பார்ப்போம். மாமா, காஃபி குடுமா. நான் வரலாமா சொக்கலிங்க? அடட வாங்க ராஜசேகர். வாங்க அங்கிள், உட்காருங்க. நீ நல்லா இருக்கியாமா? இருக்கேன் அங்கிள். அஞ்சலி போய் காபி கொண்டு வாமா. சரிங்க மாமா. வாங்க உட்காருங்க. என்ன ராஜசேகர், மண்டபத்துக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? அந்த ஏற்பாடுலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சொக்கலிங்கம், இந்த கல்யாணத்துல யாருக்கோ விருப்பம் இல்லை போல இருக்கு. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன், என்னாச்சு? அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த போன் கால் தான் அப்படி ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. என்ன சொல்றீங்க ராஜசேகர்? யார் போன் பண்ணா, என்ன சொன்னாங்க? அந்த போனை பண்ணி பேசுனது ஒரு ஆம்பளை குரல். அந்த குரலை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. யாரு, உன் பேரு என்னன்னு கேட்டதுக்கு என் வெல்விஷர்ன்றான். சரி, அந்த வெல்விஷர் என்ன சொல்றாரு? மகேஷ் ரோஜா கல்யாண ஏற்பாட இதோட நிறுத்திங்கன்னு சொல்றான். இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காதுன்னு அடிச்சு சொல்றான். மீறி ஏற்பாடு பண்ணீங்கன்னா நீங்க அவமானப்பட்டு தான் நிப்பீங்கன்றான். அவன் குரல்ல ஒரு வெறி இருந்தது சொக்கலிங்கம். அந்த போன் கால அவ்வளவு ஈஸியா ஒதுக்கி தள்ளிட முடியும்னு எனக்கு தோணல. அங்கிள், ராஜசேகர், உங்க பயமும் கவலையும் ஒரு தேவையில்லாத விஷயம். முகம் தெரியாத ஒருத்தனோட வெத்து மிரட்டலுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா இந்த உலகத்துல நாம வாழவே முடியாது. அங்கிள், நீங்க மாமா கிட்ட சொன்னதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த போன் கால் யார் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா அவங்க சொன்ன விஷயம் மட்டும் உண்மைன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அஞ்சலி, உள்ள போ. நீங்க சும்மா இருங்க அங்கிள். நானும் சொல்றேன், மகேஷ் ரோஜா கல்யாணத்தை நிறுத்துறீங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்ன சொக்கலிங்க இதெல்லாம்? நான் இங்க வந்ததே இந்த கல்யாணம் நடக்குமான்ற சந்தேகத்தை போக்கிக்குதான். அத உங்க அஞ்சலி அதிகமாக்கி அனுப்புவா போல இருக்க. அஞ்சலி, உள்ள போன்னு சொல்றேன்ல. வரப்போற ஆபத்தையும் அவமானத்தையும் முன்கூட்டியே சொல்றது நல்லதானே மாமா? அஞ்சலி, உள்ள போறியா இல்லையா? உண்மையா சொன்னா ஏன் தான் இப்படி கோவப்படுறீங்களோ? சொக்கலிங்க, ஏற்கனவே அஞ்சலிக்கும் மகேஷுக்கும் நிச்சயம் பண்ண கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அதனால ஏற்பட்ட அவமானத்தை இன்னி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி பிரச்சனை மறுபடியும் தலை தூக்குனா என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது சொக்கலிங்கம். இங்க பாருங்க ராஜசேகர், அஞ்சலி சின்ன பொண்ணு, ஆர்வ கோளாறுல ஏதோ பேசிட்டு போறா. அவ நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு போன் பண்ணவன் தன்னோட பேரை கூட சொல்லாம மிரட்டுறானா, அவனை விட பெரிய கொலை ஒருத்தனும் இருக்க முடியாது. நாம முடிவெடுத்த மாதிரி
ரோஜா கழுத்துல மகேஷ் தாலி கட்டத்தான் போறான். இதுல பிரச்சனை பண்ண நினைக்கிறது என் மகனா இருந்தா கூட அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க இந்த சொக்கலிங்க தயங்க மாட்டான். போதுமா? சொக்கலிங்கம், உங்களுடைய இந்த வார்த்தையை நீங்க காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் தைரியமா பண்றேன். புறப்பட்டுங்களா? போயிட்டு வாங்க. தைரியமா இருங்க. வரேன். வாங்க. ராஜசேகருக்கு போன் பண்ணி மிரட்டினவன் யாரா இருக்கும்? எப்படியாவது நம்ம கூட ரோஜாவை சேர்த்து வைக்கணும்னு பாவம் அஞ்சலி போறாரு. ஆனா நம்ம அப்பா தான் அவளை புரிஞ்சிக்காம என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காரு. ரோஜா மகேஷோட கல்யாணத்துக்கு பெரிய பலமே நம்ம அப்பா தான். அவரை கொஞ்ச நாள் இந்த ஊர்லயே இல்லாத மாதிரி காணாம பண்ணிட்டா அப்புறம் இந்த கல்யாணம் ஆட்டம் கண்ணிடும். அந்த நேரத்துல எப்படியாவது ரோஜாவுடைய மனசை நம்ம பக்கம் திருப்பிட்டா. ஹாய் சங்கர். ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாதுப்பா. என்னடா பண்றது? என் வேதனை எனக்கு. அந்த வேதனைக்கு காரணம் உங்க அப்பா தான் நினைச்சு விபரீதமா ஏதாவது யோசிச்சிருப்பிய. எப்படி நாம யோசிச்சது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு? என்ன எப்படி தெரியும்னு பாக்குறியா? காதலுடைய உச்சத்துல இருக்கிறவனுக்கு இப்படித்தான் அப்பப்பா முட்டாள்தனமான எண்ணங்கள்லாம் வந்துட்டு போகும். வாஸ்தவம் தான். அந்த எண்ணத்தெல்லாம் நான் செயல்படுத்துறேனோ இல்லையோ, ஆனா ரோஜா எனக்கு தாங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். டேய், அந்த உறுதிக்கு இந்த நண்பன் உறுதுணையா இருப்பான்டா. போடா, இப்படிதான் சொல்லுவ, ஆனா உருப்படியா எதையும் செய்ய மாட்டேன். ஐயோ டேய், பொறுமை நண்பா, பொறுமை. நமக்கு நம்ம காரியம் ஆகணும் தான். அதே நேரத்துல அடுத்தவங்களுடைய மனசும் கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஏன் காதலால யார் மனசு காயப்படுதுன்னு சொல்றேன்? என்னடா பேசுற? யார் மனசா? அடா பாவி மனுஷா. டேய், இத்தனை வருஷமா உன்னை வளர்த்து ஆளாக்குன உங்க அப்பாவை தாண்டா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏய், அவருடைய மனசு நோகடிச்சு உன்னுடைய காதல வாழ வைக்கணுங்கிறது கடைஞ்செடுத்த சுயநலம்டா. டேய், இப்ப எனக்கு பறிஞ்சு பேச வந்திருக்கியா இல்ல எங்க அப்பாவோட தூதுவனா வந்திருக்கியா? எனக்கு நல்ல நண்பனை கொடுத்த உங்க அப்பா எனக்கும் அப்பா மாதிரி தான்டா. எனக்கு உங்க 2 பேருடைய சந்தோஷமும் ரொம்ப முக்கியம்டா. என்னடா புரியலையா? சங்கர், எந்த தகப்பனும் தான் பையன் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அதுபடி பார்த்தா நீ நல்லா இருக்கணும்னா அதுக்கு உன் மனைவியா ரோஜா வரணும். அதுக்கு நான் துணை இருப்பேங்கிறேன். புரியுதா? ஃபைனலா எனக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு லேசா புரியுது. அதேதான். ஆனா அதே நேரத்துல உங்க அப்பாவும் ஆனந்தப்படணும். அதுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன்டா. ஓகேடா, நீ ஒன்னும் கவலைப்பட்டு மனசு அலட்டிக்காத. நீ நினைச்சபடி எல்லாம் நடக்கும். தேங்க்யூடா. ஓகே, பாய். ஐயோ, இவன் கடைசியா யார் பக்கம் பறிஞ்சு பேசிட்டு போறான்? பாம்பு சாகக்கூடாது, தடியும் உடையக்கூடாதுன்னு ஏதோ குழப்பிட்டு போறானே. இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா ஒன்னும் புரியலையே. மா, போயிட்டு வருமா? ரோஜா, ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னம்மா? என்ன முடிவெடுத்திருக்க? முடிவா? எதை பத்தி? அஞ்சலி வந்து சொல்லிட்டு போனாளே, அது விஷயமா என்ன முடிவெடுத்திருக்கன்னு கேக்குறேன். அத பத்தியா? அத பத்தி பேசுறதுக்காக சொக்கலிங்க மாமாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து சொல்றேன். என்ன ரோஜா, வெளியில கிளம்பிட்டியா? வாங்க வாங்க, நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன பார்க்கவா? ஏன், என்ன விஷயம்? அஞ்சலி இங்க வந்திருந்தா. என்ன சொன்னா? வியாழக்கிழமை கல்யாணம், வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் கிடையாதுன்னு சொன்னால? ஆமா. ஆமாங்க ஐயா. என்னம்மா நீ சின்ன பொண்ணு, அவ மிரட்டலுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு. இப்படிதான் ராஜசேகர் வீட்டுக்கு நிச்சயதார்த்தம்லாம் நடக்காது, உடனே எல்லா ஏற்பாட்டையும் நிறுத்திடுங்க, இல்லைன்னா அவமானப்படுவீங்கன்னு போன் கால் வந்திருக்கு. அவரு பயந்து போய் என்கிட்ட ஓடி வந்தாரு.
அதான் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்திருக்கான்னு கேட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு குழப்பத்துக்கு இடையில ரோஜா மகேஷ் நிச்சயதார்த்தம் தேவையாண்ணா? என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே அந்த நிச்சயதார்த்தத்துல தான் அடங்கி இருக்கு. அதுல மட்டும் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சு, அப்புறம் இந்த சொக்கலிங்க உயிரோடவே இருக்க மாட்டான். ரோஜா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தைரியமா இரு. உனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அஞ்சலி சொன்னா, ஆட்டுக்குட்டி சொன்னான்னு நீ திடீர்னு மனசு மாறின, அப்புறம் இந்த மாமனை உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மா, இது நாள் வரைக்கும் மாமாவோட விருப்பத்துக்கு மாறா நான் எதையுமே பண்ணதில்ல. ரோஜாவோட கல்யாண விஷயத்துலதான் முதல் தடவையா அவரோட ஆசைக்கு குறுக்க நிக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சுமா. மாமாவும் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் போராடுறாரு. அந்த நல்ல மனசுக்கு கைமாறு பண்ணணும்னா நான் சங்கரோட வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சு கொடுக்கணும். இதை இத்தனை வருஷம் என்னை வளர்த்து ஆளாக்கின இந்த குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமையா நினைக்கிறேம்மா. தயவு செஞ்சு என்னோட விருப்பத்தை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். வணக்கங்க, நான் அஞ்சலி பேசுறேன். 22ஆம் தேதி நிச்சயதார்த்தம்னு நாள் குறிச்சு கொடுத்துருக்கீங்களாமே? ஆமாம்மா, 22ஆம் தேதி நிச்சயதார்த்தம், 27ஆம் தேதி கல்யாணம். அதுல ஒரு சின்ன மாற்றம். என்ன, கல்யாண தேதியை மாத்தணுமா? இல்ல, கல்யாணத்தையே மாத்தணும். அஞ்சலி, என்னம்மா சொல்ற? ஆமாங்க, 21ஆம் தேதியே ரோஜாவோட கல்யாணம் நடந்தாகணும். இன்னொரு விஷயம், அவ கழுத்துல தாலி கட்ட போறது மகேஷ் இல்ல, என் மாமாவோட பையன் சங்கர் தான் தாலி கட்ட போறாரு. அஞ்சலி, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல. 2 பேர் ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட 2 பேர் மனசை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் நிலைக்கும். தயவு செஞ்சு நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு 21ஆம் தேதி ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த கோயில கல்யாணங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. ஹலோ, சொக்கலிங்க சாரா? நான் ராமகிருஷ்ணன் ஐயர் பேசுறேன். சொல்லுங்க ஐயர, என்ன விஷயம்? சார், நான் இப்ப ஏக குழப்பத்துல இருக்கேன். செத்த விளக்கம் சொல்லி என்ன கரைய தெரியல. உங்களுக்கே குழப்பமா? சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி பொண்ணு அஞ்சலி எனக்கு போன் போட்டு பேசினா. என்ன சொன்னா? ரோஜாவுக்கு வர 21ஆம் தேதி கல்யாணத்தை வைக்கணுமா. அந்த முகூர்த்தத்துல தாலி கட்ட போறது மகேஷ் இல்லையா, உங்க மகன் சங்கர் தான் ரோஜாவுக்கு மாப்பிள்ளையா. நேக்கு தலையெல்லாம் கிருகிருக்குது. யார் கழுத்துல யார் தாலி கட்ட போறா, எப்ப கட்ட போறாங்கிறதுல நே கொஞ்சம் தெளிவுபடுத்துறா. என்ன சத்தத்தையே காணோம்? அஞ்சலி சின்ன பொண்ணு, அவ சொல்றதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நாம நாள் குறிச்சதுல எந்த மாற்றமும் இல்ல. சொன்ன தேதியில சொன்ன மாதிரி ரோஜா கழுத்துல மகேஷ் தான் தாலி கட்ட போறான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, இப்படி ஒரு முடிவை தான் எதிர்பார்த்தேன். பேஷா கல்யாணத்தை நடத்திடுறேன். டோன்ட் வரி. சரி, ஒரு நிமிஷம். இப்படி ஒரு சீரியஸான விஷயத்துல எல்லாம் சிறுபிள்ளைத்தனமா விளையாடக்கூடாதுன்னு உங்க அஞ்சலி கிட்ட சொல்லி வைங்க. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. வாங்க மாமா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. நானே உங்களை கூப்பிடலான் இருந்தேன். உட்காருங்க மாமா. அஞ்சலி, இது வரைக்கும் நான் உன்னை வாய் தவறி கூட திட்டினதில்ல. ஆனா இப்போ உன் நடவடிக்கை அதை மாத்திடும் போல இருக்கு. நான் என்ன மாமா பண்ணேன்? அதை ஏன் வாயால வர சொல்லணுமா? ஐயருக்கு போன் பண்ணி சங்கருக்கும் ரோஜாவுக்கும் தான் கல்யாணம்னு சொன்னியாமே. அதையா சொல்றீங்க? நான் கூட தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு பயந்தே போயிட்டேன். உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். அப்போ அப்படி பேசுனது தப்பு இல்லைங்கிறியா? அதுல என்ன மாமா தப்பு இருக்கு? மாமா, உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல தெரியாதனமா நான் லக்ஷ்மி படத்தை முருகன் படத்துக்கு பக்கத்துல வச்சேன். அதை பார்த்துட்டு தப்புமா, லக்ஷ்மி படத்தை விஷ்ணுவுக்கு பக்கத்துல வேணும் என்ன திருத்துனீங்க. அதுல இருந்து யார் பக்கத்துல யார் இருக்கணுங்கிறதுல நான் தெளிவாயிட்டேன். ஆனா இன்னைக்கு அதே தப்ப நீங்க பண்ணும் போது என்னால பொறுத்துக்க முடியல மாமா.
அதான் ஐயருக்கு ஃபோன் பண்ணி ரோஜாவுக்கு சங்கரோட தான் கல்யாணம்னு சொல்லிட்டேன். அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கவும் முடிவு பண்ணிட்டேன். இதுல தப்புக்கு இடமே இல்லையே மாமா. அஞ்சலி, ஆஃப்டர் ஆல் ஒரு போட்டோ விஷயத்தை உதாரணம் காட்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது நல்லதுக்கு இல்ல. கிடையாது. இன்னார் கூட தான் இருக்கணும்னு எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அஞ்சலி, வேணும்னு நீ இந்த கல்யாணத்தை கலைக்க பாக்குற. இந்த கல்யாணம் வேணாம் தான் கலைக்கிறேன். நீங்க பண்ண துரிஞ்ச தப்ப சரியாக்கி ரோஜாவுக்கும் சங்கருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன். இது நடக்காது. அது காலத்தோட கையில இருக்கு, கடவுளோட முடிவுல இருக்கு. ரொம்ப பேசுற அஞ்சலி, ரொம்ப பேசுற. என் மகன் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது நான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரிதான் ரோஜா யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன். அஞ்சலி, ஏன் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ரோஜா, சில பேர் உனக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு உன்னை பலிக்கடவாக்க பாக்குறாங்க. இதுக்கு மேல மறைச்சு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்ன சங்கரோட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக எங்க மாமா உன்னை இந்த மகேஷ்க்கு கட்டி வைக்க முயற்சி பண்றாரு. வேண்டாம் ரோஜா, அவரோட சுயநலத்துக்கு சம்மதிச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. இத பாரு, அப்படியே என் வாழ்க்கை சீரழிச்சாலும் அத பத்தி நான் தான் கவலைப்படணும். நீ ஏன் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி குதிக்கிற? ரோஜா, இத பாரு, என்னோட சந்தோஷத்தையும் என்னோட துக்கத்தையும் அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். அத புரிஞ்சுக்காம உன்னோட கருணையை காட்டி என்ன காயப்படுத்தாத. சபாஷ் ரோஜா. அங்கிள், நீங்க எங்களுக்கு நிச்சயம் பண்ண போற தேதியிலேயே எங்க கல்யாணத்தை வச்சுக்கோங்க. நான் தயாரா இருக்கேன். யார் தடை போட்டாலும் எனக்கும் மகேஷ்க்கும் நடக்க போற கல்யாணம் நடந்தே தீரும். சில பேருக்கு மூணாவதா ஒருத்தர் வந்து சொன்னாதான் புத்தி வரும் போல இருக்கு. ரோஜா, நீயா இப்படிலாம் பேசுற? என்னை இப்படி அம்போடு தவிக்க விட்டுட்டு நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீதான் என் உயிர், நீதான் என் உலகம்னு சொல்லி நம்ப வச்சு என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்படி பைத்தியக்காரன் அலைய விட்டல்ல. விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். மகேஷை தூண்டி விட்டுட்டு அவனுக்கு பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி அவன் மூலமாவே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். மண்டபம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போச்சுன்னா அப்புறம் உன்னை எவன் கட்டிக்க வருவான்? அஞ்சலி மாதிரி நீயும் தனிமனமா தான் நிற்ப. அப்பவாது இந்த சங்கருடைய அருமை தெரியுதான்னு பார்ப்போம். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. சொல்லுங்க மாமா. அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. உன் மனசுல இருக்கிற வருத்தம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னதான் நமக்குள்ள ரத்த சம்பந்தம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விருப்பங்கள் இருக்கும், தனித்தனி ஆசைகளும் இருக்கும். அது எல்லாமே நிறைவேறணும்னு நினைக்கிறது தப்புமா. ஒருத்தரோட விருப்பம் இன்னொருத்தரோட விருப்பத்தோட மோதி அதுல ஏதாவது ஒண்ணுதான் நிறைவேறும். அதுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறது நல்லது, பழக்கப்படுத்திக்கிறது நல்லது. ஓ மேல இருக்கிற கோபத்துல நிச்சயதார்த்தனால கல்யாண நாளாவே ரோஜா மாத்திட்டா. இன்னைக்கு 8:30 மணிக்கு ரோஜா கழுத்துல மகேஷ் தாலி கட்ட போறான். நான் கிளம்புறேன். சங்கருக்கு பக்குவமா எடுத்து சொல்லி அவனை ஆறுதல் படுத்து. நடக்கிறது எல்லாமே எல்லோரோட நன்மைக்கு தான்னு அவனுக்கு புரியவை. நான் வரேன். போங்கப்பா, போங்க. என் காதலை கலைச்சு என் மனசை காயப்படுத்திட்டு அதுக்கு மருந்து தடவை பாக்குறீங்களா? போங்க. அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத நானும் பார்க்கறேன்.
கேளேந்து. என்னடா இவ இந்த நல்ல நாள்ல இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாளுன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. நான் இப்பெல்லாம் எதை பத்தியும் வருத்தப்படுறதில்ல இந்து. என்ன கேட்கணும்னு நினைச்சியோ கேளு. இல்ல, மகேஷை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எல்லாரையும் விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும். இருந்தும் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கீங்களே, ஏங்கா? மகேஷ் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல இந்து. ரொம்ப மாறிட்டாரு. அவர் மாறிட்டாருன்னு என்னால இன்னும் நம்பவே முடியல. சரி, அப்படியே அவர் மாறி இருந்தாலும் அவர் பண்ண ரகலையெல்லாம் மறந்து வாழ்க்கையே ஒப்படைக்க எப்படிக்கா உங்களுக்கு மனசு வந்துச்சு? இந்தோ, மன்னிக்கிறது மனித குணம்னா மன்னிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? உங்க மனசுக்கு அது சரியாவே இருக்கலாம். ஆனா எதிரிய கூட ஏத்துக்கிட்ட நீங்க உங்க மேல உயிரே வச்சிருந்த சங்கரை உதறி விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேக்கா, இது எந்த மனசாட்சிப்படி நியாயம்? இந்து, நீயும் காதலிச்சு தானே அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா உங்க காதல் யாரோட மனசையும் காயப்படுத்தல. ஆனா என்னோட காதல் அப்படி இல்ல. இன்னொருத்தியோட கனவையும் காதலையும் கலைச்சிட்டு நான் இப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அஞ்சலியும் நல்லா இருக்கணும் தான். ஆனா அதுக்காக நீங்க இப்படி ஒரு தண்டனை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் தண்டனையா நினைக்கலையே இந்து. உங்க தைரியம் எனக்கு இல்லக்கா. அதுக்கு எப்படியும் தைரியம் வேணும் இந்து. வாழ்க்கைய அது போக்கிலே விட்டுட்டு வாடுறது, வர சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு வாழ்க்கைய நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா அது நம்மளை விட்டுட்டு ஓடிடும். சரிக்கு விழுறத விட சமாளிச்சு சவாரி பண்றதுதான் முக்கியம். நான் அதுக்கு தயாராயிட்டேன் இந்து. உங்க நம்பிக்கையை பார்த்து எனக்கு வியக்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. வாழ்த்துக்கள். மகேஷ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பாவோட முகத்துல சந்தோஷம் கலக்கிட்டு ரோஜா அவசரப்பட்டதுனால நிச்சயதார்த்த தண்ணிக்கு கல்யாணத்தை வைக்க வேண்டியதாயிடுச்சுன்ற ஒரே வருத்தம் தான் அவருக்கு. எல்லா ஏற்பாடையும் சிறப்பாக பண்ண முடியுமான்னு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை வெளியில காட்டிக்காம எல்லா ஏற்பாட்டையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. சரி மகேஷ், ஹனிமூனுக்கு எங்க போறதா பிளான் பண்ணிருக்க? முதல்ல கல்யாணம் முடியட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் யோசிப்போம். ஓகே மகேஷ், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளைய மணமேடைக்கு கூப்பிட்டு வந்துட்டுமான்னு கேட்டு வந்துடுறேன். ஓகேடா, வாங்க வாங்க வாங்க.
ஹலோ சார், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், போய் சாப்பிடுங்க. சங்கர் கல்யாணத்துக்கு வராரு. சொக்கலிங்க அங்கிள் இப்போதான் சங்கர் பெங்களூருக்கு பிசினஸ் விஷயமா போயிருக்கிறதா சொன்னாரு. ஹலோ சங்கர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அரவிந்த், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இப்போதான் சொக்கலிங்க அங்கிள் கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்பா இப்போ எங்க இருக்காரு? டைனிங் ஹால்ல இருக்காரு. உங்க அண்ணன் மகேஷ் எங்க இருக்காரு? மாப்பிள்ளை ரூம்ல தான் இருக்கான். நீங்க போய் வாழ்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். பின்ன அவரை சந்தோஷப்படுத்துறதுன்னு வந்திருக்கேன், பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. எப்பா அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அவனை கூப்பிடுப்பா. ஐயா, அவன் என்ன பண்றாங்க வர சொல்லு. பா இங்கெல்லாம் இலைய போடுங்கப்பா. அவனை இங்க வர சொல்லு. யோ இங்க வாப்பா, நீ தண்ணியை ஊத்துப்பா. அவனை கூப்பிட்டு அந்த பக்கம் இலைய போட சொல்லுப்பா. ஏன்பா இலைய பார்த்து போடுங்கப்பா. ஏன் அங்க 2 பேரும் நிக்கிறாங்க? அவங்கள வர சொல்லு. எல்லாரையும் கரெக்டா உட்கார சொல்லுப்பா. 2 ஆளுங்க இங்க நில்லுங்க. வாப்பா, அங்க பார்த்து கவனிங்கப்பா. இந்த பக்கம் 2 பேர் வா. சங்கர், நீங்க எதுக்கு வந்தீங்க? போங்க, வெளியில போங்க. ரோஜா, நீ மணக்கோலத்துல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சங்கர், சொன்ன கேளுங்க, வெளியில போங்க. ஐயோ, சங்கர் வந்திருக்காரே. அட என்ன ரோஜா, நீ அவ்வளவு சுலபமா நான் வெளியே போறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கேன். கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்காரா? இத பாருங்க சங்கர், இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் இதுல விளையாடாதீங்க. இப்ப தெரியுதா வேதனை? நீ என் வாழ்க்கையில விளையாடின அப்ப நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கண்ணு கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னமா பிரயோஜனம்? இப்போ நீ என்ன பண்ணணுங்கிற? என்னது? நீயா? என்ன நீர் கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா? பரவாயில்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மரியாதை இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? Wait and see. சங்கர், சங்கர், வேண்டாம் சங்கர். சங்கர், ப்ளீஸ். வேண்டாம் சங்கர். சங்கர், ப்ளீஸ். என்ன விட்டுடுங்க சங்கர். சங்கர், சங்கர், ப்ளீஸ். ப்ளீஸ் சங்கர். சங்கர், சங்கர், ப்ளீஸ் சங்கர். வேண்டாம் சங்கர், ப்ளீஸ் வேண்டாம். என்னை விட்டுடு சங்கர். சங்கர், வேண்டாம். ப்ளீஸ் சங்கர், என்னை விட்டுடுங்க. என்ன ரோஜா, பயந்துட்டியா? இந்த நிமிஷம் கூட உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்க முடியும். ஆனா இப்படி 4 செவத்துக்குள்ள வச்சு கட்டாய தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்லை. இதே மண்டபத்துல இதே முகூர்த்தத்துல இங்க வந்திருக்கவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் உன் கழுத்துல தாலி கட்டாதான் போறேன். என்ன முழிக்கிற? நான் எதையுமே ப்ராப்பரா தான் செய்வேன். நான் இப்போ நேர மகிஷ பார்த்து, அட முட்டாளே, இந்த ரோஜா என்னோட லவர்டா, அஞ்சலி தான் நீ விரும்பின பொண்ணுன்னு சொல்லி அவன் மறந்து போன பழைய விஷயங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்த போறான். பழைய மகேஷ் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியும்ல?
ஒரு ஆட்டோ பிடிச்சு அஞ்சலி பார்க்க போடான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். இது எப்படி இருக்கு? வர்க்கா வருங்கால கொண்டாட்டி. சங்கர் 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 அக்கா சங்கர் பதறாதீங்கக்கா. நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க முதல்ல உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க வாங்க. அரவிந்த் கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன அரவிந்த் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் வாங்க. என்ன இந்து நீ வரவங்க எல்லாம் யார் ரிசீவ் பண்ணுவாங்க? அப்பா வேற உள்ள இருக்காரு. அரவிந்த், இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? என்ன நீ அபசகுணமா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் வாங்க இப்படி. என்னாச்சு? என்ன விஷயம்? ஏன் அப்படி பேசுன? அரவிந்த், இங்க சங்கர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? இது என்ன கேள்வி? கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் எதுக்காக வந்திருக்காரு கேட்டா என்ன அர்த்தம்? ஐயோ அரவிந்த், அவர் ஒண்ணும் கல்யாணத்துல கலந்துக்க வரல, கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்காரு. என்ன சொல்ற இந்து? ஆமா அரவிந்த், இப்ப ரோஜாவை சந்திச்சு மிரட்டிட்டு போறாரு. உங்க அண்ணனுக்கு பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாரா? ப்ளீஸ், அப்படி ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்குள்ள சங்கரை தடுங்க அரவிந்த். இல்லைன்னா இப்ப நாம இத்தனை பேருக்கு முன்னால அவமானப்பட்டு நிக்க வேண்டியது இருக்கும். ஓ மை காட். சரி, நீ வரவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணு. சங்கர் நான் பாத்துக்கிறேன். ஹாய். என்ன இந்து? வாங்க ஆண்டி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உள்ள உட்காருங்க. ஹாய். வாங்க உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மாப்பிள்ளை ரூம் எங்க இருக்கு? மாடி மேல மணமகன் அறைன்னு போட்டு அங்கதான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே. சங்கர் பாப்பாவா? அங்கிள், என்னப்பா நீயும் மூணாவது மனுஷன் மாதிரி கரெக்டா முகூர்த்த டைமுக்கு வந்தா எப்படி? பாவம், உங்க அப்பா தான் கூட மாட எனக்கு ஒத்தாசையா இருந்து வேலையெல்லாம் பாக்குறாரு. நீயும் பக்கத்துல இருந்தா பாரம் கொஞ்சம் குறையல. நான் தான் வந்துட்டேன்ல அங்கிள். இனிமே நீங்க ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். சரிப்பா, நீ சாப்பிட்டியா? சாப்பாடு அங்கிள் முக்கியம். நான் போய் மகேஷை போய் பார்த்து பேசிட்டு கல்யாண ஏற்பாடுக்கெல்லாம் தயாராகணும்ல. நான் இப்போ வந்துடுறேன் அங்கிள். ஓகே. நான் காதலிச்ச பொண்ணோட கல்யாணத்துக்கு கள்ளக்கபடம் இல்லாம வந்து கலந்துக்கிறான். புள்ளனா இப்படிதான் இருக்கணும். அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கா. மகேஷ் வந்துட்டேன். உனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை இப்ப தட்டி எழுப்பி விட போறேன்.